நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ வாரகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில இந்த இரண்டு பேரிடம் இந்த இரண்டு விஷயத்தில் விழுந்தால் எழ முடியாது, இழந்தால் பெற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இரண்டு காரியம், இரண்டு நபர்கள், இரண்டு பேர் இருக்கிறாங்க. ஸோ அது எது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய பணம், உங்களுடைய நேரம், உங்களுடைய சொத்து இதை பாதுகாக்கணும்னா கண்டிப்பா இந்த பதிவு பார்த்துக்கிறது அவசியம் உங்களுக்கு தேவை. சரிங்களா? ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஓடி உழைச்சு தான் அந்த பணம் சொத்தை சேர்த்து வைக்கிறோம். ஸோ அதை வளர்க்கணும். தேவையில்லாமல் விரயமாகக்கூடாது, தேவையில்லாமல் செலவாகக்கூடாதுன்னா கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக, யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பான முறையில் இருக்கும். சரிங்களா? மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான், ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான். இருக்கிற 12 ராசியில கடைசி ராசியா வர்றது மீன ராசி. இருக்கிற 27 நட்சத்திரத்துல இறுதி நட்சத்திரமா கடைசி நட்சத்திரம் வர்றது இந்த ரேவதி நட்சத்திரம். ஸோ ஆக மொத்தம் இந்த மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்கறது அல்லது மற்றவங்கள்ட்ட விலகி போறது, ஸோ இது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் சொல்லிக்கலாம். ஸோ இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கும். ஸோ வார்த்தைகள்ல ரொம்ப கணக்கு வழக்கு போட்டு பார்க்கக்கூடியவர்கள், வாழ்க்கையிலும் ரொம்ப கணக்கு வழக்கு போட்டு பட்ஜெட் போட்டு வாழக்கூடியவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி இருந்தும் சில இடங்கள்ல ஏமாற்றம், சில இடங்கள்ல தோல்வி, சில இடங்கள்ல துரோகத்தையும் வாழ்க்கையில இவர்களும் சந்திக்கத்தான் செய்வாங்க. அதுல இருந்துதான் மாற்று கருத்து. ஸோ அதுல குறிப்பிட்ட இரண்டு விஷயத்தில், இரண்டு காரியத்தில் இரண்டு பேரிடம் விழுந்தால் எழ முடியாது, இழந்தால் பெற முடியாது. ஸோ அப்படிப்பட்ட விஷயம் இருக்குது. ஸோ முதல்ல உங்களுடைய ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான் நீசம் அடைவது உங்களுடைய மீன ராசியிலே. நீசம்னா என்னங்க? பலம் இழந்து போகுது, ஒண்ணுமே இல்லாம ஆகிறது. சரிங்களா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு மீன ராசிக்காரர்கள் அல்லது இன்னொரு மீன லக்னக்காரர்கள் தொடர்பு ஏற்பட்டா அவர்கள் மூலமாக தெரிந்தோ தெரியாமலோ அவங்க நல்லவங்களாவே இருந்தால், ஸோ அவர்களால் உங்களுடைய பணம், நேரம், சொத்து வீணாவதற்கு, விரயமாவதற்கு, செலவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல விஷயங்கள் என்று எடுத்துக்கொண்டா நிச்சயம் இந்த ஒரு உரையில ஒரு கத்தின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு பார்ட்னர்ஷிப், 2 பேர் முதலாளியா இருக்கிறது ஒரு இடத்துல, 2 பேர் தலைவராக இருக்கிறது கண்டிப்பா செட் ஆகாது. அந்த இடத்துல பல இடங்கள்ல உங்களுக்கு இழப்புகள் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் பண்றீங்கன்னா அதில் யோசிச்சு பார்த்துங்க. அதே மற்றவங்களை நம்பி தொழில் ரீதியாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, மற்றவர்களை நம்பி நீங்க மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அந்த விஷயத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தபடியா மிக முக்கியமா இந்த மீனராசிக்காரங்க குறிப்பிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தொழில் பார்ட்னராக வரக்கூடிய சார்ந்து அது குடும்ப பார்ட்னராக இருந்தால், குடும்ப உறவாக இருந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதையும் தவிர்ப்பு நல்லது. ஸோ இதற்கு அடுத்தபடியா மிக முக்கியமாக அதில் சொல்லக்கூடிய விஷயம், பரம்பரை தொழில், பரம்பரை வியாதி, பரம்பரை நோய், இதில் எதெல்லாம் ஒன்று மாட்டிக்கொள்ள வாய்ப்புண்டு. மாட்டினா மீள முடியாது. ஒன்று பரம்பரை தொழில் பண்ணுறீங்கன்னா அந்த தொழிலில் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் காசு, அதில் லாபம் எடுப்பது கஷ்டம். அதே போல பரம்பரை நோய் இல்லை பரம்பரை வியாதி இதெல்லாம் ஒன்று மாட்டிக்கிட்டீங்கன்னா அந்த வியாதியை, அதாவது அந்த நோயை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ விழுந்தால் எழ முடியாது, இதை தெளிவாக புரிஞ்சுங்க. அதே போல குடும்ப பொறுப்புகளை தூக்கி சுமந்து கொண்டால், அதுவும் உங்களுடைய அப்பா தந்தை செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை நீங்க அந்த ஸ்தானத்தில் நின்று செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய பாதகமாக உங்களுக்கு முடியும். ஸோ அந்த பொறுப்புகளை தொடர்ந்து நீங்க பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய உங்களுடைய குடும்பத்தை நீங்க பார்த்துக்கொள்ள முடியாது. ஸோ அப்படிப்பட்ட சூழலும் உங்களுக்கு உருவாகும். மேலும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க இந்த வெளிநாடு யோகங்கள், வேற ஒரு ஊர்ல வாழ்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க, ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டாங்கன்னா ரொம்ப நீங்க சந்தோஷப்படணும். ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அருமை தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு பொருந்துங்க. ஏன்னா உங்களுடைய அருமை பக்கத்தில் இருப்பவர்களுக்கு நிச்சயம் தெரியாது. அதனால வெளியூர் போறது, வெளியூர்ல போய் வாழ்றது, பிறந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊர்ல போய் வாழ்க்கை நடத்துறது, பிசினஸ் பண்றது, தொழில் பண்றது, வேலையை பார்க்கறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. ஸோ வெளியூரில் நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை, தொழில் ரீதியான லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்து கொண்டிருக்குது. ஸோ இது எப்பவுமே ஃபாலோ பண்ணீங்க அந்த ரேவதி. ஸோ உள்ளூரில் நிச்சயம் உங்களுக்கு பெரிய அளவு growth இருக்காது. உங்களுடைய வளர்ச்சியை முளையிலே கிள்ளி எறிவதற்கு உங்களுடைய உறவுகளை, சொந்த பந்தங்களே ஒரு காரணமாக இருந்துருவாங்க. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? ஸோ முதல்ல நீங்க கவனத்தோடு இருக்குது மீன ராசியில் மீன லக்னக்காரங்களும் அடுத்து நான் சொன்ன விஷயங்கள் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இதற்கு அடுத்தபடியா இந்த படிப்பு விஷயம் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். எழுத்து பத்திரங்கள், சொத்து பத்திரங்கள், சொத்து வில்லங்கங்கள் மற்றும் வாழ்க்கை துணையோடு போடக்கூடிய கேரண்டி ஒப்பந்தம், அதே மாதிரி விவாகரத்து, டைவர்ஸ் கேஸ் போன்ற விஷயம் எடுப்பீங்கன்னா இழுத்துக்கிட்டே போகும் உங்களுக்கு. சரிங்களா? சொத்து பிரச்சனையும் ஒரு கேஸ்ல மாட்டிக்கிச்சுன்னா அது இழுத்துட்டே போகும், சீக்கிரம் முடியாது. அப்போ சொத்து பிரச்சனையும் வாழ்க்கை துணை சம்பந்தமான பிரச்சனை பிரிவுகளும் ஆரம்பிச்சிருச்சுன்னா அது முடியறது கஷ்டம்.
அதே போல வாழ்க்கை துணையை பிரிஞ்சிட்டிங்கன்னா திருப்பி ஒன்று சேர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ ரேவதி இந்த சொத்து விஷயத்திலும் சரி, இந்த வாழ்க்கை துணை விஷயத்திலும் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு நல்லது. காரணம் என்ன? உங்களுடைய மீன ராசிக்கு 4ஆம் வீடு மிதுனம், 7ஆம் வீடு கன்னி, ரெண்டுக்குமே அதிபதி புதன் தான். அவர் உங்களுடைய மீன ராசியில தான் நீசமடைகிறாரு. ஸோ ரேவதி நட்சத்திரக்காரரே அதுதான். அப்போ வீடு, கார், வண்டி, வாகனம், வாழ்க்கை துணை, இந்த காரியங்களில் ஒரு பிரச்சனை ஏற்படுச்சுன்னா அந்த பிரச்சனை டக்குன்னு முடிச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா அது இழுத்துக்கிட்டே போகும். சரிங்களா? ஸோ மிக முக்கியமாக தாய் வழி உறவுகள் மற்றும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட உறவுகளிடம் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருக்கிறது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? இதற்கு அடுத்தபடியா உங்களுடைய மீன ராசிக்கு அதிபதியான குரு பகவான் மகர ராசியில் நீசமடைகிறார், 11ஆம் வீட்டு லாபஸ்தானத்தில். அப்போ மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நீங்க ஒரு காரியத்தை செய்யறது, அவங்களுக்கு ஒரு பணம் காசு நீங்க கொடுக்கறது, அது ரிட்டர்ன் கிடைக்குமான்னு கேட்டால் அதுல சந்தேகம் தான். அவங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட நீங்க ஒரு காரியத்தை எடுத்து பண்றது, இது நடக்கும். உங்க பிள்ளைகளுக்கு செய்யணும், அவங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். இதனால உங்கள் நேரம், பணம், சொத்து இழப்பதற்கு வாய்ப்பு. அதே போல தொழில் ரீதியாக ஒரு பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக நான் முதல்ல இருந்து சொல்லக்கூடிய அதுதான். ரேவதி நட்சத்திரக்காரங்க தொழில் ரீதியாக நீங்கள் இன்னொருத்தவங்க நம்பி காசு பணம் கொடுத்து அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு லாபத்தை உங்களுக்கு தராது, மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு மன கருத்து வேறுபாடை ஏற்படுத்திடும். எவ்வளோ வருஷம் நட்பா பழகி இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி, தொழில் வந்துட்டு அதில் ஒரு பிரச்சனையை உங்களுக்கு கொடுத்துரும். கண்டிப்பாக அந்த பிரச்சனையும் சுமூகமாக உங்களுக்கு முடியாது. அப்படி அவர்களுக்கு கொடுத்த பணமும் ரிட்டர்ன் ரிசீவ் கிடைக்காது. அப்போ தொழில் விஷயம் ரேவதி நட்சத்திரக்காரங்க எப்பவுமே செட் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரிங்களா? இதற்கு அடுத்தபடியா மிக முக்கியமாக அதில் சொல்லக்கூடிய விஷயம், ஊனமானவர்கள் அல்லது வேறு மதத்தவர்கள், இனத்தவர்கள், இவர்களால் சில பாதகங்கள் நடக்கிற வாய்ப்புண்டு. ஸோ அதே போல கணவனை இழந்தவர்கள் அல்லது மனைவியை இழந்தவர்கள், சரிங்களா, இந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்க, அவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சாலும் சரி, அவருடைய தொடர்புகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் சரி, நட்பு ஏற்பட்டாலும் சரி, ஸோ அவர்களிடம் எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஸோ அவர்களாலும் வாழ்க்கையில் உங்களுக்கு பணம், சொத்து, இல்லை நேர விஷயத்தில் சில இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இங்கே உண்டு. அதே போல மறைமுகமான ஒரு வேலை தொழில் நான் பார்த்து பணம் காசு சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேங்க அப்படின்னு ஒரு மனக்கணக்கு போட்டு நீங்க வச்சிருந்திருப்பீங்க, அதுல பெரிய ஒரு சிக்கலை நீங்க மாட்டுவீங்க. அப்படி மறைமுகமான வழியில் வரக்கூடிய பணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். உங்களுக்கு அது வந்து சேருமா அப்படின்னா அது வந்து சேர்றதுக்குள்ள உங்களுடைய உழைப்பு, பணம், சொத்து அனைத்துமே வீணாயிரும், வயசே முடிஞ்சிடும். அந்த மாதிரிதான். சரிங்களா? அப்போ இருப்பதை வைத்து உழைக்கின்ற உழைப்பை வச்சு சம்பாதிச்சு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியா மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவங்க, ஸோ இவர்கள் உங்களோட உறவாக நட்பாக எந்த விதத்தில் அமைஞ்சாலும் சரி, அவங்க நல்லவங்களாவே இருந்தாலும் சரி, உங்களுக்கு அவர்களால் சில பாதகங்கள் நேரடியாக அல்லது மறைமுகமாக நடக்க வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தம் இந்த மீனராசி, மீன லக்னம் அல்லது மகர ராசி, மகர லக்னத்தில் பிறந்தவங்க மூலமா உங்களுடைய பணம், நேரம், சொத்து விரயமாவதற்கு வாய்ப்பு இங்கே உண்டு. ஸோ இதற்கு அடுத்து நான் சொன்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதெல்லாம் கவனத்தோட நீங்க இருந்துக்குங்க. சரிங்களா? மிக முக்கியமா ரேவதி நட்சத்திரக்காரங்க எப்போதும் மைண்ட்ல ஒரு விஷயத்துல கவனத்தோட இருக்கணும், கையெழுத்து போடுவது. அந்த கையெழுத்து தான் உங்க தலையெழுத்து. எழுத்து பிழை, பத்திரத்தில் வில்லங்கங்கள், இல்லை ஒரு அக்ரிமெண்ட் தப்பா போட்டீங்க, ஸோ இதில் தான் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். அதனால மற்றவங்களுக்கு ஜாமீன் கேரண்டி கையெழுத்து போட கூட யோசிச்சு பார்த்து போடணும். ஸோ எப்போதுமே எழுத்துக்கள் விஷயம், கையெழுத்தும் கல்வியும் உங்களுக்கு கவனம் எப்பொழுதும் தேவை. ஒரு கணக்கு போட்டு பார்க்குறீங்க, அந்த கணக்குலையும் கவனத்தோடு இருக்கணும். சரிங்களா? மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம். ஸோ நிச்சயம் இந்த பதிவு உங்களுடைய வாழ்க்கைக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மேலும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் அண்ட் ஆஃப் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. உடனே நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.